சிவனே துணை சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2025 பணக்காரனாக மாறக்கூடிய 5 ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புத்தாண்டத்தோட தொடக்கத்துலேயும் ஒரு புதிய உறுதிமொழிகளை நம்ம எடுத்துப்போம். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஒரு சிறப்பான வெற்றியை பெறத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய கிரக நிலையை சாதகமாக வச்சு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வருஷம் ஒரு நல்ல பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க மேஷ ராசியை சேர்ந்தவங்க. மேஷ ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த 2025 மூலமாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஏகப்பட்ட பணவரவு அப்படிங்கிறதும் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பணத்தில் கஷ்டம் இருந்தால் கூட இனிமேல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஒரு நல்ல நிதி நிலைமையை மாற்ற போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பிரச்சனைகள் ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே இனிமேல் சரியாயிடும். ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா பணவரவு மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்க. பொதுவாக ஆடம்பரத்துலையும் வசதியும் விரும்பக்கூடியவங்களாக பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க. இந்த ராசிக்கு 2025 பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்பு பார்த்திங்கன்னா நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. பல்வேறு வகையில் பார்த்திங்கன்னா வெகுமதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல விதமான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பண பலன்களுமே உண்டாக போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா பணவரவு அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. அதில் பார்த்திங்கன்னா பணத்தை கண்டுக்காமல் விடுறதும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக வச்சுக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வகையிலுமே பார்த்திங்கன்னா பணத்தை வீண் விரயம் பண்ணாதீங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா பணத்தை கஞ்சித்தனமாக பூட்டியும் வைக்கக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரணத்தினால பார்த்திங்கன்னா வெற்றி அதிகமாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துறதும் அப்படிங்கிறதும் நல்லது. சிறப்பான வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா தேர்வு செய்து பயன்படுத்தி அதிகமான பணம் அப்படிங்கிறத சம்பாதிக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை பணத்தை செலவு பண்ணாதீங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணிடாதீங்க. பணத்தை முடிஞ்ச அளவுக்கு நிதி மேலாண்மையை ஃபாலோ பண்ணி அது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதில் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு பணத்தை வீண் விரயம் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உருவாக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பணத்தை உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டில் பார்த்திங்கன்னா பலவிதமான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதிக அளவில் செல்வத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் மற்றும் அபாயங்களை கண்டு பயப்படாமல் திட்டமிட்டு கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா செல்வம் பெருகுவதற்கு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. எப்போவுமே கவன சிதறல் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தொழில் மேலே மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு இருக்காதீங்க. எல்லா விஷயமும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிட்டா போதும் எல்லாமே உங்களை தேடி வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை மட்டுமே சேர்க்கறதுல குறியா இல்லாமல் வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்கிறதுக்கும் யோசிங்க. அதுக்காக பணத்தை சேர்க்காமலும் விட்டுறாதீங்க. ஏன்னா பணங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு நிதி மேலாண்மையை பற்றின ஓரளவுக்கு அது ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க மகர ராசியை சேர்ந்தவங்க. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2025 அற்புதமாக அமைய போது. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை கிடைக்கிறதுனால 7.5 சனிலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இதனால் இது வரைக்கும் பட்ட துன்பங்கள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. கடினமான உழைப்பிற்கு பார்த்திங்கன்னா நல்ல பலனை பெற போகிறீங்க. அதனால் இந்த ஆண்டில் அதிகமாக முயற்சி செய்ய தவறாதீங்க. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிதியை சேர்ந்த ஏகப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது பண வரவாக இருக்கட்டும், இல்லை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது. இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளிவர போகிறீங்க. இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசால் நினச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அந்தளவுக்கு மாதிரியான ஒரு கிரக நிலை தான் உங்களுடைய ராசி அப்படிங்கிறதுல இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே மற்றவங்களுக்கும் நல்லது நினைங்க, உங்களுக்கும் நல்லது தான் நடக்கும்.
எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து வெற்றி அடைய தான் போகிறீங்க. வெற்றி உங்களுக்கு பின்னாடியே இருக்க போகுது.